தானப்பா வளர்த்து கொண்டு கொடுப்பா. எனக்கு வேற யாரும் இல்லைப்பா வளர்த்து கொடுக்குறதுக்கு. கண்ணில் வந்து காட்டுங்கப்பா, கண்ணில் வந்து காட்டுங்கப்பா. என் மகன் காலையிலேயே சனிக்கிழமை காலையிலேயே போனவன். எங்களுக்கு மத்தியானம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் எங்களுக்கு செய்தி எடுத்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு. இன்னைக்கு ஒரு 4 நாள் ஆச்சு நாங்க பிள்ளைய தேடி பிடிக்க முடியல. நீங்க தான் ஒரு உதவி செய்யணும், என் பிள்ளைய என் கண்ணுல வந்து காமிக்கணும். நான் தவிச்சு நிக்கிறேன்ப்பா, என் மகனை காணாம. நான் கொஞ்ச நேரம் கூட என் மகனை பார்க்காம இருக்க மாட்டேன்ப்பா. இன்னைக்கு ஒரு 4 நாளால எப்படிப்பா நான் சம்பாதிச்சு உட்கார்ந்துருப்பேன். நினைப்பலாம் அவனையே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சாப்பிடவே முடியாம என் மகன் வந்துடட்டு, என் மகன் வந்துடட்டு, மகனை கொண்டு என்னட்ட கொண்டு விட்டுருங்கப்பா. இந்த ஒரு என் மகனை கொண்டு விட்டுருங்கப்பா. நீங்க தேடி குடிச்சு எப்படி நாளும் கரையை உண்டுருப்பா, கரையை உண்டுருங்கப்பா. இன்னைக்கு 4 நாளாச்சப்பா, என்னால பார்க்காம இருக்க முடியலையே. எந்த அரசாங்கமே வந்து எங்களுக்கு கேட்டு சொல்லலையே, கேட்டு சொல்லலையே. நீங்க தான் போய் ஒரு உதவி செய்யணும், மகனை கரையா கொண்டுட்டு வரணும். சனிக்கிழமை 6 மணிக்கு காலையில் கடலுக்கு போகிறோம்னு சொல்லி போனான் என் தம்பி, எங்கள் சித்தி பையன்தான். சரியா, எங்களுக்கு சனிக்கிழமை 5 மணிக்கு தம்பி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். இப்படி அவனை கண்டுபிடிக்க முடியலை, நாங்கள் தேடுறோம் அப்படின்னு தகவல் போட்டுக்காரவங்க கொடுத்துருந்தாங்க. சரியா, இது வரைக்கும் ஆச்சு எங்களுக்கு பிள்ளைய இன்னும் பாடி எடுத்து எங்களுக்கு தரவில்லை, பிள்ளைய தரவில்லை. எங்களுக்கு கையில் எந்த ஒரு அரசு அதிகாரிகள் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை. 4 நாளாக நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏழ்மைப்பட்ட குடும்பம் சொல்லி யாருமே எங்களை வந்து சந்திக்கவே இல்லை. எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களை வந்து சந்திக்கல, பேசலை. எங்கள் மீனவ சங்கத்திலேருந்து வந்து தான் பேசிட்டு போயிருக்காங்க. சரியா, இன்னைக்கு கலெக்டரை பார்க்க போகிறதுக்கு எங்கள் மீனவ சங்கத்து ஆட்கள் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் போக போகிறோம். சரியா, இது விவசாயம் அழியுது, மழை பெஞ்சு விவசாயம் அழிஞ்சிட்டுனா விவசாயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மீனவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிய. ஏன்னா எப்படி கடல்ல உளுந்து செத்தாலும் எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. கடல் உளுந்து செத்தா நாங்கள் அதை வந்து தேடி எடுத்து எலும்பா இருந்தாலும் நாங்கள் காமிச்சா தான் அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது, உதவி செய்யுது. இந்த குடும்பத்தை நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த வீடு எப்படி இருக்கு, இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இந்த தாய் எப்படி இருக்காங்கன்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாருமே வந்து ஒரு உதவிங்கிறத யார் வந்து செய்ய வரல, இது வரைக்கும் பார்க்க வரல. ஏன் மீனவன்னாக்கி என்ன உங்களுக்கு அப்படி என்ன ஒரு கழுவப்பட்ட ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை பேசி வச்சிருக்கோம். 30ஆம் தேதி ஜனவரி மாதம் கல்யாணம் பண்ணி பேசி வச்சிருக்கோம். அதுக்கடையில் இந்த பையன் நம்ம தண்ணியில் விழுந்து இறந்து போயிட்டான். என்ன செய்ய முடியும், அந்த குடும்பம் என்ன செய்யும்? அந்த அவன் மட்டும்தான் உழைப்பான், அவன் உழைப்ப வச்சுதான் இந்த குடும்பமே ஓடும். என்ன சாப்பாடு ஓடும், வருமானம் எந்த கடன் எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிருவான். இன்னைக்கு அவனே இல்லைனாக்கி இந்த குடும்பத்துக்கு யார் ஆதரவு? அவங்க அப்பாவும் முடியாதவங்க, ஏன்னா பிள்ளையும் முடியாதவங்க, அந்த பையன் தான் உழைச்சி எல்லாத்தையுமே பார்க்கணும். இது வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமுமே வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலப்பா, எங்களுக்கு உதவி கூட வேண்டாம். இது வரைக்கும் ஆறுதல் சொல்ல கூட ஒருத்தரும் வரல, யாருமே வரல. இன்னைக்கு 4 நாளாச்சு. எங்களுக்கு எங்க மகன் வேணும், பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, எங்களுக்கு பிள்ளைய பார்த்தா போதும். ஏன்னா அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கி, நாங்க இல்லாத குடும்பம்னால தானே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிற குடும்பம்னாக்கி இது வந்து இருக்கிறவங்க செத்துருந்தாங்கனாக்கி நேரம் எல்லாரும் வந்து நின்றுப்பீங்க, எல்லா அதிகாரியும் வந்திருப்பீங்க, போராட்டம் ரோட்ல போராட்டம் வந்து நின்றுப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா நாங்க இல்லாத குடும்பம்னால நாங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்போ யார் வருவா, எங்களை தேடி யார் வருவான்னு நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என் பேர் ஜெசி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.